semuanya. வணக்கம். இன்றைய காவல் விரைவுச் செய்தி. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் மார்கழி மாதத்தின் சிகர நிகழ்ச்சியான ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக போக்குவரத்தில் முக்கிய மாற்றங்களை கடலூர் மாவட்ட காவல்துறையினர் செய்து வருகின்றனர். கடலூர் சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் மார்கழி ஆருத்ரா தரிசன உற்சவ தேரோட்டம் வெள்ளிக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி நடைபெறுகிறது. திருக்கோவிலில் வீற்றுள்ள மூலவரான ஸ்ரீ நடராஜமூர்த்தி, ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் மற்றும் உற்சவ மூர்த்திகளாக ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐவரும் தனித்தனி தேர்களில் வீதி வலம் வருகின்றனர். இரவு 8 மணிக்கு ஆயிரங்கால் முன் முகப்பு மண்டபத்தில் ஏககால லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. ஆருத்ரா தரிசனம் சனிக்கிழமை ஜனவரி 3ஆம் தேதி அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பு காலை 4 மணி முதல் 6 மணி வரை ஸ்ரீ சிவகாம சுந்தரி ஸ்ரீமன் நடராஜமூர்த்திக்கு மகாபிஷேகம் நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு சித் சபையில் ரகசிய பூஜையும் பஞ்சமூர்த்திகள் வீதியுலா வந்த பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு ஆருத்ரா தரிசனமும் ஞானகாச சித் சபா பிரவேசமும் நடைபெறுகின்றன. இரவு ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமூர்த்திகள் முத்து பல்லக்கு வீதி உலாவும், ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை ஞானப்பிரகாசர் திருக்குளத்தில் தெப்ப உற்சவமும் நடைபெறுகின்றன. இவ்விழாவின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை விழுப்புரம் சரகம் காவல்துறை துணைத் தலைவர் திரு அருளரசு IPS அவர்கள், கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு S ஜெயக்குமார் IPS, சிதம்பரம் TSP டி பிரதீப் தலைமையில் சிதம்பரம் ஆருத்ரா பாதுகாப்பு பணியை பார்வையிட்டு காவலர் அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கினார்.